ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பொடி இறால் கருவாடு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பொடி இறால் கருவாடு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொடி இறால் கருவாடு, இது வந்து சென்னாக்குனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் உப்பு அதிகமாக சேர்க்காததா வாங்கியிருக்கேன். 1 கப் இது நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு. பொடி இறாலை நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு அலசி எடுத்து வச்சிடலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த பொடி இறாலில் உப்பு அதிகமாக சேர்க்காதது, அதனால நான் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க பொடி இறால் கருவாடை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. நீங்கள் உப்பு சேர்த்த கருவாடு வாங்கினீங்கன்னா உப்பு சேர்க்காதீங்க. இது வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம சிறுத்தீயில் 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பொடி இறால் கருவாடு ரொம்ப நேரம் ஆகாது சமைக்கிறதுக்கு. நம்ம சீக்கிரமாகவே இதை சமைச்சு முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி இருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். நீங்களும் இந்த சுவையான பொடி இறால் கருவாடு வறுவலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.